Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோக்கு பாஸ்கெட்பாலோட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே காகமி வந்துட்டு தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்யாராவே நேத்து நைட் நம்ம குரோக்கோ சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறான். அந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னா நான் அவங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். செம்ம ஃபயர்டா இருக்குது. அது ஒரு அபிஷியல் கேமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்ல. ஆனா நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா லேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல போய் அவன் அவங்களோட கேப்டன் கிட்ட நானுமே கேம்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இப்போதைக்கு ஒன்னால கேம்ல விளையாட முடியாது. நாங்க இப்போதைக்கு செலக்ஷன் தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதுல செலக்ட் ஆகி அபிஷியல் மெம்பரா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கேம்க்கே கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் கோச் வந்து அவங்க கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்து அமைதியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. கோச்சுக்கு என்ன ப்ரோ கிளாஸ்ல வரலன்னு கேட்டீங்க அப்படின்னா கோச்சுமே செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க. இவங்க பேரு ரீகோ. இதை நான் போன எபிசோட்ல சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம வந்துட்டு இவங்களை எப்பவுமே கோச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது காகமி திடீர்னு கோச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கத்துறான். அவங்க வாயில வச்சிருந்த ஜூஸ் மூஞ்சில அடிச்சிருக்காங்க. காகமி வந்துட்டு இங்க பாருங்க கோச், எனக்கு இந்த அபிஷியல் மெம்பருக்கான ஒரு ஃபார்மை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னடா நீமா உங்களுக்கு என்னதான் ஆச்சு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. என்னது நானுமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது. அப்பதான் அவனுக்கு புரியுது, ஓ இந்த குரோக்கோ லூசு பையன் எனக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. கோச்சுமே வந்துட்டு உங்ககிட்ட நல்லாவே டேலண்ட் இருக்குது, அதனால உங்ககிட்ட இந்த அபிஷியல் ஃபார்ம் தரதுல எனக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி கிட்ட தந்துடுறாங்க. அவ்வளவுதானே, இந்த ஃபார்ம் வாங்கி டைம்ல இனிமே நானும் டீமுக்குள்ள தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அதை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அந்நேரம் கோச் வந்துட்டு இல்ல மண்டே 8:40 காலையில வந்து என்கிட்ட நீ தரணும், அப்ப மட்டும் தான் நான் இதை வாங்குவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நைட் இப்ப காட்டுறாங்க. நைட் வந்துட்டு நம்மளோட கோச் வீட்டை காட்டுறாங்க. நீ இந்த வருஷமும் இதை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சோட அப்பா சொல்றாங்க. அதுக்கு அந்த கோச்சுமே சொல்றாங்க அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை பீப்புள் முன்னாடி காட்டுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் வேணும், அதுக்கு இது அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்மா உன்னோட பேஷன்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஆனா இது உன்னோட ஸ்கின்னுக்கு நல்லா இல்ல, சோ ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரத்துல இப்ப தூங்கிடுவேன் பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. கரெக்டா 8:40 ஆக போகுது. கோச் வந்துட்டு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் பைக்கு எல்லாருமே நிக்கிறாங்க. காகமிக்குமே செம்ம கடுப்பாகுது. இன்னும் 5 நிமிஷத்துல நமக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு கோச்சுமே வந்துட்டு அதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். போன வருஷம் உங்களோட கேப்டன் வந்து என்னைய கோச்சா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். நான் இந்த பாஸ்கெட்பால் டீமை சீரியஸாவே லீட் பண்ணுவேன், நேஷனல் சாம்பியன்ஷிப் லெவலுக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டு. நீங்களுமே இந்த ப்ராமிஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க ரெடியா இல்ல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு கிளப்ல கூட போய் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செம்ம ஸ்ட்ராங்கா சொல்லியே ஆகணும். அதனால நீங்க இப்ப இங்க இருந்து கத்தணும், கீழ இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்கணும். உங்களோட நேம், கிளாஸ், கோல் என்னன்றதை தெளிவா அவங்க கிட்ட இப்ப சொல்லுங்க. அண்ட் ஒருவேளை இந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸே இல்லாம இதே இடத்துல வந்து நீங்க எந்த ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களோ அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கா போயிருச்சு. நீங்க ஜஸ்ட் நான் இந்த கேமை நல்லா விளையாடுவேன், என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காகமி முன்னாடி வரான். ஃபர்ஸ்ட் அவன் மேலே ஏறி நின்னுக்கிட்டு என்னோட பேரு டைகா காகமி, நான் ஃபர்ஸ்ட் இயர் பி செக்ஷன்ல இருக்கிறேன், நான் கண்டிப்பா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ்ல இருக்க எல்லாவனையும் டிஃபீட் பண்ணி நம்பர் 1 பிளேயரா ஜப்பான்ல மாறி காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். சரி அடுத்து யார் வர போறீங்க, சீக்கிரம் வாங்கடா, டீச்சர் வரக்குள்ள நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்துட்டு நான் வரேன் அப்படின்ட்டு சொல்றான். அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஏ செக்ஷன், என்னோட பேரு கோயிச்சி. அவன் பேரை சொல்லிட்டு அவனோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். நான் சின்ன வயசுல அங்க லேண்டு, அதுக்கப்புறம் இங்க லேண்டேன், இப்ப இந்த லெவல்ல லேண்டுகிட்டு இருக்கேன், அதனால இன்னும் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாட்டு பிறந்ததுல இருந்து இப்ப இருக்கிறவரை சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் கதையை. இவன் நிறுத்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவனை பின்னாடியே மிதிச்சு அப்படியே அங்கிட்டு படுக்க போட்டுறாங்க. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்துட்டு அவன் அதே மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அதே மாதிரி இன்னொரு பையனுமே வந்து பேசுறான். அதுக்கப்புறம் அவங்க கேப்டனுமே இதை கீழ இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருமே நினைக்கிறாரு போன வருஷம் இதை நாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட போக்கஸ் இன்னுமே அதிகமாச்சு, சோ இதே மாதிரி கண்டினியூவா ஃபாலோ பண்றது இது ஒரு நல்ல ட்ரெடிஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்காரு. சரி அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. திடீர்னு குரோக்கோ அவங்க பின்னாடி வந்துகிட்டு எஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த சத்தம் எல்லாம் பேசுறது வராது, நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். குரோக்கோ அப்பதான் பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அந்நேரம் கதவை திறந்து அவங்களோட பிரின்சிபல் வந்துடுறாரு. ரைட்டரா நமக்கு இன்னைக்கு சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச்ச சொல்ல அவருமே உட்கார வச்சு வரிசை எல்லாவனையும் கிளிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சீன் கட்டாக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்காலம் காகமி வந்துட்டு அவன் சாப்பிடுற இடத்துக்கு போறான். காகமி உட்காரும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு இருந்தாலும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே உட்கார்றான். ஆமாப்பா நான் வேற பேசவே ஆரம்பிக்கல, அப்புறம் இருந்து வந்தாலும் என்னைய திட்டுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். மறுபடியும் நீங்க வந்துட்டியாச்சே, நான் முதல்ல வேற இடத்த கண்டுபிடிக்கணும் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இதுக்கப்புறம் என்னால அந்த மாதிரி பேசவும் முடியாது எல்லாருக்கிட்டையும், அப்படின்னா என்ன டீமுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்லிக்கிட்டே, சரி நான் உங்ககிட்ட காலையிலேயே ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு டீமுக்கு தான் போயிருப்பாங்க, ஏன் நீ அவங்க கூட போகாம இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். வெல் உண்மையை சொல்ல போனா அப்படின்னா என்னோட மிடில் ஸ்கூல் வந்துட்டு ஒரே ஒரு பிரின்சிபல் அடிப்படையா வச்சுதான் ரன் பண்ணவே செய்வாங்க, வின்னிங் இஸ் எவ்ரிதிங். அவங்களுக்கு அது மட்டும் தான் ஒரு கான்செப்ட், அவங்களுக்கு வெறும் ஜெயிக்கிறது மட்டும் தான் எல்லாமே, டீம் ஒர்க்ன்றது எங்க கிட்ட எல்லாம் சுத்தமா கிடையாது. எங்க டீம்ல இருக்க ஒரு பிளேயருமே இண்டிவிஜுவலா பாக்குறப்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதனாலதான் நாங்க கன்சிக்யூட்டிவா அவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணோம், எல்லா இடத்துலயும் நாங்க தான் டாப்ல இருந்தோம். அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தரோட தனித்தனி கேம் பிளே அது பெஸ்டா இருந்ததுனாலதான் நாங்க டாப்ல இருந்தோம். ஆனா அந்த டீமா சேர்ந்து வேலை பாக்குறதுன்றது எங்களுக்கு சுத்தமா வரல, அந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா நீ ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருக்க எல்லாரையுமே டிஃபீட் பண்ணி உன்னோட ஐடியா தான் பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். ஆமா அதைத்தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். ஆனா இப்போ நான் விளையாடுறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது, உனையையும் நம்மளோட டீமையும் ஜப்பான் லெவல்ல பெஸ்ட் ஆக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். ட்ரைன்னு எல்லாம் சொல்லாதரா, நம்ம தான் கண்டிப்பா ஜப்பான்லயே பெஸ்ட் டீமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில காகமி வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வரான்.
எல்லாருமே ஜன்னல இருந்து எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு காகமி பார்த்தா அங்க கிரவுண்ட்ல அவ்வளவு பெருசா எழுதி இருக்குது we will be the best in Japan அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் ஜப்பான்லயே பெஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ தான் எழுதி இருப்பாங்க. குரோக்கோவால அங்க எல்லாரும் முன்னாடி பேச முடியாம தானே போச்சு. அதனால நான் கிரவுண்ட்லயே பெருசா எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாங்க. அப்படியே அடுத்த நாள் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு மேகசின் இருக்குது. அதை வந்துட்டு அந்த சீனியர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இல்ல ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தியுமே போட்டிருக்குது. அப்படின்னா குரோக்கோவை பத்தியும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. பார்த்தா குரோக்கோவை பத்தி இல்லவே இல்ல. அவன்கிட்ட கேக்குறாங்க என்னடா அவனை பத்தி எழுதல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட இன்டர்வியூல எடுத்தாங்க. ஆனா என்னை பத்தி எழுத மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். இதை கேட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஃபீல் ஆயிடுச்சு. அந்நேரம் இன்னொரு பையன் கதவு திறந்துகிட்டு கோச் வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அடுத்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்றான். பிராக்டிஸ் மேட்ச் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டனும் கேக்குறாங்க. எனக்கு தெரியல, ஆனா நம்மளோட கோச் வந்துட்டு ஏதோ வினோதமா ஸ்கிப்பிங் அடிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். என்னது அவன் ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே வரல அப்படின்னா பயங்கர டேஞ்சர்னு அர்த்தம்டா, நம்மளோட ஆப்போனன்ட் பயங்கர டஃபா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம கேப்டன் சொல்றாரு. அப்போ சேரின் ஸ்கூல் வாசல்ல இன்னொருத்தன் புதுசா வந்து நிக்கிறான். அவன் ஸ்கூலுக்குள்ள உள்ள நடந்து போகும்போது எல்லா பொண்ணுங்களும் அப்படியே அவனை பார்த்து பிளாட் ஆயிடுறாங்க. உள்ள கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பசங்க செகண்ட் இயர் பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஒரு கேம். செகண்ட் இயர் பையன் ஒருத்தன் காகமி அப்படியே பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு மறைக்க பார்ப்பான். காகமி வந்துட்டு அவனை அசால்ட்டா ஏமாத்திட்டு இந்த பக்கம் ஓடி வந்துருவான். வந்த வேகத்துக்கு சூப்பரா ஒரு ஷூட்டிங்மே பண்ணிடுவான். எல்லாரும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. இது வந்துட்டு அந்த கோல்டன் முடிக்காரன் அவனுமே பாத்துக்கிட்டு தான் இருப்பான். இவங்க லேண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கோச் சொல்றாங்க நம்மளோட பிராக்டிஸ் கேம் வந்துட்டு கைஜோ ஸ்கூலோட அப்படின்னு சொல்லிட்டு. என்னது கைஜோவா? அவங்க பயங்கர பவர்ஃபுல்லான டீம் ஆச்சு, நிறைய வாட்டி நேஷனல்ஸ்க்கே போன டீம், நேஷனல் லெவல் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட டீம்ல ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருந்து ஒரு பிளேயர் ஜாயின் ஆயிருக்கான் கீசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு சீக்கிரமா விளையாடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையே. இது எனக்கு ஒரு பிளஸிங் மாதிரி இருக்குது. கண்டிப்பா இவங்க கூட எல்லாரும் செம்ம ஃபயர்டா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அண்ட் கீசே ஒன்னு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல மட்டும் கிடையாது, அவன் ஒரு மாடலாவுமே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாங்க. அப்ப அவங்க கோர்ட்டு கிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம இடத்துல இவ்வளவு பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கே ஒன்னும் புரியல. அப்பதான் பார்த்தா அங்க கீசே நின்னுகிட்டு இருக்கிறான். அந்த கோல்டன் முடிக்காரன் இருந்தா இல்லையா, அவனோட பேர் தான் வந்துட்டு கீசே, ஒன் ஆஃப் த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த ஒரு பிளேயர். அவங்க கிட்ட வந்து எல்லா பொண்ணுங்களும் சைன் போடுத்தாங்க ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த கீசே பையன் இங்க என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சுக்கு ஒண்ணுமே புரியல. கீசே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அவனுமே அங்கிருந்தே உன்னை பார்த்ததுல சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா, நான் அப்புறமா வந்து சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே வந்துட்டு இவன் குரோக்கோ கிட்ட வரான். நீ இங்க எங்க ஸ்கூல்ல என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேப்டனுமே கேட்கறாரு. நான் வந்துட்டு எங்களோட அடுத்த ஆப்பனன்ட் இந்த பிராக்டிஸ் கேம்ல யாருன்னு சொல்லிட்டு கேட்டேன்பா. சரி என்னன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு குரோக்கோ அங்கதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்தது. அதான் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றேன். அண்ட் நாங்க 2 பேரும் தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு கீசே சொல்றேன். ஆமா அங்க இருந்து மத்த எல்லாரோட நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவுமே சொல்றேன். இதை கேட்டு அவனுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துருது. அப்பதான் அந்த பின்னாடி நின்னுகிட்டு இருந்த பையன் அந்த மேகசின்ல கீசேவை பத்தி படிக்கிறான். இவன் மிடில் ஸ்கூல்ல செகண்ட் இயர் படிக்கிறப்பதான் பாஸ்கெட் பால்ல ஜாயின் பண்ணிருப்பான். ஆனா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மெயின் டீம்ல விளையாடுற அளவுக்கு அவனோட டேலண்ட் இருந்திருக்கும். அவன் டீம்ல இருக்கிற மீதி 4 பேரோட இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா இவனுமே விளையாடுற அளவுக்கு டேலண்ட் வளர்த்துக்கிட்டான் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஐயோ என்னை பத்தி இந்த ஆர்டிகல் நிறைய போட்டிருக்கீங்களே, அதெல்லாம் நீ இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நானுமே ஜஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல ஒரு பார்ட் தான். அவங்க எல்லாரோட கம்பேர் பண்ணா நானும் அவங்களுக்கு ரொம்பவே ஒஸ்டான ஒரு பிளேயர் தான் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் கிட்ட ஒரு பால் வருது. இதை அவன் கரெக்டா பிடிச்சிடுறான். அங்கிட்ட இருந்து காகமி தான் பால் எரிஞ்சிருப்பான். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரீயூனியனை கெடுத்ததுக்கு ரொம்ப சாரி. ஆனா நீ ஹாய் சொல்ல வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. வந்துட்டு வா என் கூட ஒரு 1-on-1 விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். 2 பேருமே இப்ப 1-on-1 விளையாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கீசே தான் பால வச்சிருக்கான். கீசே என்னன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காகமி ஒரு மூவ் பண்ணி அந்த செகண்ட் இயர் பையனை ஏமாத்தி கொண்டு போவான் தெரியுமா பால, அதே மாதிரி கொண்டு போறான். எப்படி காகமி அந்த செகண்ட் இயர் பையனை ஏமாத்தி ஷூட் பண்ணணும் அதே மாதிரி இஞ்சி கூட மாறாம அவனும் இதே மாதிரி ஷூட் பண்றான். கோச்சுக்கெல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துறாங்க. என்னடா இப்பவே இந்த காகமி பண்ணா அதே மாதிரி இவன் காப்பி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து உங்களுக்கு கீசேவோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீசே வந்துட்டு ஒரு காப்பி கேட். குரோக்கோ பக்கத்துல இருந்த ஒருத்தனுமே அவனோட ஃப்ரெண்ட் உண்மையிலே வேற லெவல்ல விளையாடுறா அப்படின்ட்டு சொல்றான். இல்ல எனக்கே இவன் இப்ப புது மனுஷனா தான் கண்ணுக்கு தெரியுதான். நான் இவனை விட்டுட்டு வந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள இவனோட கேம் பிளே இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இவனே இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கானா மீதி இருக்க 4 பேர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால சத்தியமா கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால இப்படி சும்மாவே போக முடியல. அதனால குரோக்கோ நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ஸ்கூலை விட்டுட்டு வந்துரு. கமாண்டரா உன்னோட லெவலுக்கு எல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல, என் கூட வந்துரு, என் டீமுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். நீ கூப்பிட்டதுல எனக்கு சந்தோஷம் தான்டா, ஆனா நான் மரியாதையா உன்னோட ஆஃபரை டிக்ளைன் பண்றேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லிடுறான். என்னடா நம்மளை பொறுத்தவரை வின்னிங் தானே எல்லாமே, நீ அப்படியே என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் இப்ப உங்களை மாதிரி எல்லாம் திங்க் பண்றேன், இல்ல நான் இப்ப டிஃபரெண்டா யோசிக்கிறேன். அதுக்கு மேல நான் இப்ப காகமிக்கு ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணி கொடுத்திருக்கேன். நாங்க சேர்ந்து ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். என்னடா இந்த மாதிரி டைம்ல கூட இப்படி ஜோக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். பின்னாடி இருந்து காகமியுமே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஓ இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா, நான் இன்னும் இவனை விட 4 பவர்ஃபுல்லான ஆளுங்களை வேற சந்திக்கணுமா, சோ நான் இதை சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அதுக்கு குரோக்கோவுமே கீசேவை பார்த்துட்டு எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்பதானே கீசேவோட பவரே பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் இவனை விட டாப் நாச்சா இருப்பாங்க. இன்னும் கீசேவோட கேம் பிளேவே நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அடுத்த பிராக்டிஸ் மேட்ச்ல பார்க்கலாம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.